பறவையை பாருங்களேன், அதன் வண்ணம் எவ்வளவு அழகாக உள்ளது. அதன் வண்ணத்தை கொடுத்தது யார்? அதன் கானம் இனிமையாக உள்ளது. இலை, செடி, கொடி ஆகிய எல்லாம் அதன் கானத்தில் நடனமாடுவது போல தெரிகிறது. அம்மா, இதை விளக்குங்களேன். அம்மா, கடவுள் வேறெங்கோ வேறு உலகத்தில் இருப்பதாக அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் தாங்களோ அவர் நமக்குள்ளே இருப்பதாக கூறுகிறீர்களே, இதை நான் எப்படி நம்புவது? இது மிகவும் சாதாரணமான விஷயமாக எனக்கு தெரிகிறதே அம்மா. குழந்தாய், நீ நினைப்பது போல நீயே இல்லையே. உடல் என்பது ஒரு உடை. அதில் உறைவது அந்த உன்னதமான பரம்பொருளை அல்லாமல் வேறு ஒருவர் அல்லவே. நீ அறியாமையில் உழல்வதால் உன்னால் அதை உணர முடியாது மகளே. நான் என்னும் அகம்பாவத்திரை விலகும் பொழுது நீயே அந்த தெய்வீகத்தை உணர்வாயே. அம்மா, என்னால் ஏன் கடவுளை எவ்விதத்திலும், அதாவது என்னுடைய அன்றாட வாழ்விலோ நானோ அல்லது மற்றவரோ துயருற்ற சமயங்களில் உணர முடியவில்லை அம்மா? விளக்கினை சுற்றி புகை மண்டியிருக்கும் போது சுடரானது எப்படியும் மங்களாகத்தானமே தெரியும். அது போலவே தான் உனக்கும். நீ உனது இதயத்தை அன்பு, சேவை, நிதானம் இவற்றால் நிரப்பினால் உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உன்னுடைய அனைத்துமாய் அவன் இருப்பதை நீ உணர்வாய். நான் எவ்வாறு எப்போது அந்த மாயத்திரையில் இருந்து விலக முடியும் அம்மா? உன்னுடைய எண்ணங்களை நீ ஒரு சாட்சி போல கவனிக்க தொடங்க வேண்டும். அமைதியாகவே இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்க்க கூடாது. அன்பையே செலுத்த வேண்டும். உன்னுடைய செயல்களை அவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். நான் எனும் கர்வம் அகலும் பொழுது அகங்கார திரை விலகும். அப்பொழுது கடவுளை நான் கண்டேன் என்று நீ உணர மாட்டாய். நீயே கடவுள் என்று உணர்வாய். நானும் உங்களைப் போல் எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண முடியுமா அம்மா? ஏன் முடியாது? உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் நான் எனும் எண்ணம் உனக்கான எல்லைக்கோடு அழியும் போது தண்ணீர் துளி எவ்வாறு கடலில் ஒன்றாக கலக்கிறதோ அதை போன்று நீயே கடவுள் என்பதை உணர்வாய் குழந்தாய். அப்போது அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீயே தெளிவாய். ফুলকুমারী ঘুমটা চিরি আসবে বাহিরে, কবে সে ফুলকুমারী ঘুমটা চিরি আসবে বাহিরে, শিশিরের স্পর্শ সুখে ভাঙবে রে ঘুম, রাঙবে রে কপল, শিশিরের স্পর্শ সুখে ভাঙবে রে ঘুম, রাঙবে রে কপল, বাগিচায় বুলবুলি তুই ফুল শাখাতে কৃষ্ণে আজি তোর দিয়েছে ঘুম।
கிருஷ்ணன் ஏன் மதுராவிற்கு சென்றார்? பிரிவின் வழி மிகவும் கொடுமையானதல்லவா? பிரிவா? அப்படி ஒரு வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லையே. ஏனென்றால் கிருஷ்ணரும் ராதையும் 2 உயிர்கள் அல்ல குழந்தாய். அது ஒரு விதமான லீலை. எல்லாவற்றிற்கும் மேலான உன்னதமான அந்த பாதார விந்தங்களை அடைய துடிக்கும் ஆன்மாவிற்கான ஏக்கமே அது. கிருஷ்ணரின் உயிர் மூச்சே ராதா. ராதாவின் இருதயமே கிருஷ்ணர். அவர் ராதே தன்னை இலை, செடி, கொடி, ஒலி, எண்ணம் என்று யாவற்றிலும் காணும் விதமாக விரவிக்கொண்டார். அவர்கள் இருவரும் ஒன்று என்றால் ஏன் கிருஷ்ணன் ராதையுடன் இல்லாமல் மதுராவிற்கு செல்ல வேண்டும் அம்மா? நமது உடலுக்கு அழிவுண்டு, ஆன்மாவிற்கு. கிருஷ்ணர் மதுராவிற்கு செல்லும்போது அவருடைய மனதில் ராதை இருந்தாள். ராதையின் மனதிலோ கிருஷ்ணரே இருந்தார். அதனால் அவர்களுக்கு உருவம் பெரிதாகவே தோன்றவில்லை குழந்தாய். நான் ஏற்கனவே சொன்னது போல எவன் ஒருவன் பிற உயிர்களிடத்தில் தன்னையும் தன்னிடத்தில் பிற உயிர்களையும் காண்கிறானோ அவன் எப்பொழுதும் தன்னிலை விலகுவதில்லை. ராதை அந்த நிலையை அடைந்து விட்டாள். கிருஷ்ணனாகவே மாறிவிட்டாள். அவர்களின் பிரிவு துன்பமானதில்லையா? அப்படியென்றால் ராதை ஏன் அழ வேண்டும் அம்மா? ராதை அழுதது வலியினால் அல்லவ குழந்தாய், உணர்ச்சி பரவசத்தினால் வந்த கண்ணீர் அது. தெய்வீகத்தை நோக்கி பயணிக்கும் ஆன்மாவின் ஏக்கமே அல்லாது வேறு ஒன்று இல்லை மகளே. கிருஷ்ணரும் அதற்கு செவிமடிக்கிறார். அவரே இதயத்தில் வலியாகிறார், காற்றில் குழலாகிறார், சுவாசத்தின் மௌனமாகிறார். மகளே, பிரிவு என்பது மறத்தல். ராதை கிருஷ்ணரை மறந்ததே இல்லை. பின் அவள் அவரை எப்படி பிரிய முடியும்? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நானும் ராதையைப் போல் கடவுளை நேசிக்க முடியுமா அம்மா? ஒன்றாக கலக்க முடியுமா? நான் உனக்கு ஏற்கனவே கூறியுள்ளேன் மகளே, நீ கடவுளுடன் ஒன்றாக கலந்தே இருக்கிறாய். உனக்குள் உள்ள நான் எனது எனும் திரைகள் மூடியுள்ளன. அன்பு எனும் நெருப்பை வைத்து அத்திரையை முழுவதுமாக பொசுக்கிவிடு. உன்னுடைய உடைமையாக எதையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. ராதையைப் போல் கடவுளுடன் கலந்துவிட வேண்டும் என்றே நினை. அவ்வாறு நீ நினைப்பாயானால் அவள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் அவன் இருப்பதை நீ உணர்வாய் மகளே. ராதை வெறும் உயிர் அல்ல, அவளே தேடலின் பாதை. நாடிச் செல்லும் இதயத்தில் அன்பின் ஜுவாலை. தெய்வீகம் என்பது உன்னுடையது. உன்னுள் அவன் இருப்பதும் அவனுள் நீ இருப்பதும் உண்மை. ஆனால் உன்னுடைய மனது அதை கற்பனையில் தொலைவுபடுத்தி பார்க்கிறது குழந்தாய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ததிம்தா 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 फाल्गुनावल मलय प्रभंजन मंजुल मंजुल बाहे यमुनक तट पर फूल कुंज बने चंचल कोयला गाहे राधा राधा नाम मुरलिया बाजत राधा राधा नाम मुरलिया बाजत जावब कैसे अकेला डाल डाल पर किंशुक विकसित आबल मिलन बेला डोरियो भी सारे जाए मंजू बीकच कुसुम पुंज माधुप शब्द गंजी कुंज कुंजर गति गंजी गमन मंजुल कुंज नारी दर्शन कुंद कुसुम निंदु वदन जीतल शारद इंदु घन गंजन चीकुर पुंज मालती फूल माला रंज जोगिनी पगोल पारा अंजन जूत कंजनयनी खंजन गतिहा
किङ्किणि कर कङ्कन मृदु झङ्कृत मनोहारी संचे जहा कयाल फूल खिरी कैछन जियब ताहि निहारी गोकुले उछलल करुण करोल नयन जले देखो बहे हिल्लोल सुन भेल मंदिर सुन भेल नगरी सुन भेल दस दिशा सुना भेल सगरी நாம் அன்பானவர்களை பிரியும் போதும் மகிழ்வான மற்றும் இனிமையான நினைவுகளை பிரியும் போதும் ஏன் மிகவும் துயரப்படுகிறோம் அம்மா? அறியாமை காரணமாக எழும் பற்றுதலின் விளைவே துயரம். அதுவே பிரிவின் வலி. அவைகளை உன்னிடமிருந்து தனித்து விடு. பிரித்து பார்ப்பதாலேயே நீ துன்பப்படுகிறாய். ஆனால் நீ ஒன்றை உணர வேண்டும் மகளே, எதுவும் வெவ்வேறு இல்லை. வேறு விதங்களாய் தோன்றும் எல்லாமே ஒன்றுதான். எது உன்னை விட்டு விலகுகிறதோ அது உன்னுடையது அல்ல. உனக்கானது எப்பொழுதும் உன்னை விட்டு விலகவே விலகாது குழந்தாய். நீ வலி என்று உணர்கிறாயே, அதில் தவறே இல்லை. ஏனெனில் உன்னுடைய ஆன்மாவானது மாயத் திரையிலிருந்து விழித்து எழுவதற்கான அரைக்கூவல் அது. நான் எவ்வளவு முயன்றாலும் என் மனம் மீண்டும் மீண்டும் நினைவுகளை முன்னிறுத்துகிறது அம்மா. நான் மிகவும் தளர்ந்து போய்விடுகிறேன். எவ்வாறு மனதை கட்டுப்படுத்துவது அம்மா? மகளே, மனதை எப்போதும் கட்டுப்படுத்தாதே. அதை கவனித்துக் கொண்டே இரு. ஆகாயத்தில் மேகங்கள் விலகிச் செல்வதைப் போல் உன்னுடைய எண்ணங்களும் விலகட்டும். நீ கலங்காத மேகமாகவே இரு. நீ உள்ளார்ந்த சுயமாய் நிலையாயிரு. உன் மனதின் ஆழத்தில் எண்ண அலைகள் வீசி ஓயட்டும். நீ அலையாக இருக்காதே, கடலாக பரவியிரு. இறைவன் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இரு மகளே. அழும் குழந்தை தாயை கண்டவுடன் அடங்குவதைப் போல் உன்னுடைய மனதும் அமைதியுறும். பற்றற்ற தன்மையெனில் அழகு கடந்த அன்பு கொள்ளாமல் இருப்பதா? நான் பிரிவின் வழியை தவிர்க்க அவ்வாறே இருக்க வேண்டுமா அம்மா? மகளே, அன்பு என்பது ஆளுமைப்படுத்த அல்ல. உண்மையான அன்பு என்பது சூரிய ஒளியைப் போன்று எதையும் எதிர்பாராமல் செய்வது. உன்னுடைய இதயம் அன்பில் ஈடுபடட்டும். ஆனால் சிக்கிக் கொள்ளவே கூடாது குழந்தாய். எல்லா உயிரிடத்தும் கடவுளை காண்பவன் தன்னை எதுவென்று நீங்கும் பொழுதும் துயர் கொள்வதே இல்லை.
அன்பு வேரூன்றும் பொழுது அது பிணைவதில்லை, விடுவிக்கவே செய்யும் மகளே. இந்த வழி தீர வழி உண்டா அம்மா? நான் அமைதியை காண முடியுமா? நிச்சயமாக. ஆழ்கடலின் அடியிலே அமைதி இருப்பதைப் போல் நீ உனக்குள்ளே ஆழமாக நீந்தினால் உன்னை எப்போதுமே பிரியாத ஒருவர் காத்திருப்பதை காண்பாய். உண்மையான அமைதி என்பது வெளியே இல்லை, அது உன்னுடைய இயற்கையான குணமே ஆகும். குழந்தாய், நீ அதை தேடிச் செல்ல வேண்டாம், உனக்குள்ளே அது கிடைக்கும். உலகம் மாறலாம், உருவங்கள் மறையலாம், ஆனால் அழிவற்ற பரம்பொருள் நமக்கு துணையாக எப்போதும் நம்முடனே இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அவர் தம் உணர்வுகளை உன்னுடைய இதயத்தில் நிரப்பிவிடு. பிறகு பார், உன்னுடைய துயரம் கருணையாக மாறுவதை பார். சந்தோஷம் துக்கம் இரண்டுமே மேகத்தை போன்றது மகளே. ஆனால் நம்முடைய சுயமோ தெளிவான வானம் போன்றது. அது மிகவும் விஸ்தாரமானது, அமைதியானது, அப்பழுக்கற்றது. এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে। বসন্ত বহিল সখী কোকিলা ডাকিল রে, বসন্ত বহিল সখী কোকিলা ডাকিল রে। এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে, এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে। বাঁশরি সখী সরল কাঠের বাঁশি হে, বাঁশের বাঁশরি সখী সরল কাঠের বাঁশি হে। বিনা ফুঁকে বাঁশি বাজে বলে রাধা রাধা রে, বিনা ফুঁকে বাঁশি বাজে বলে রাধা রাধা রে। বসন্ত বহিল সখী কোকিলা ডাকিল রে, এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে। ভাদর মাসে কাশি ফোটে আর ঝিঙা ফুল রে, ভাদর মাসে কাশি ফোটে আর ঝিঙা ফুল রে। আইলো রে করমা পরব কার সঙ্গে নাচিব রে, আইলো রে করমা পরব কার সঙ্গে নাচিব রে। কার সঙ্গে নাচিব সখী শাড়ি শাখা নাই রে, কার সঙ্গে নাচিব সখী শাড়ি শাখা নাই রে। আইলো রে করমা পরব কার সঙ্গে নাচিব রে, আইলো রে করমা পরব কার সঙ্গে নাচিব রে। বসন্ত বহিল সখী কোকিলা ডাকিল রে, বসন্ত বহিল সখী কোকিলা ডাকিল রে। এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে, এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে, এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে, এমন সময় প্রিয় সখা বিদেশে রহিল রে। அம்மா, எனக்கு நிறைய குழப்பங்கள் உள்ளன. சிலர் கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள், சிலர் காளியை வழிபடுகிறார்கள், சிலர் கடவுளை ஆண் என்கிறார்கள், சிலரோ பெண் என்கிறார்கள். எது உண்மையான வடிவம் தாயே? தயவு செய்து விளக்குகிறீர்களா? குழந்தாய், கடவுளுக்கு பாலினம் கிடையாது. அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அவர் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள். அவரே ஆன்ம ஞானம். அவர் பக்தர்களின் எண்ணம் போன்று கிருஷ்ணராகவும் காளியாகவும் சிவனாகவும் துர்க்கையாகவும்
தெரிகிறார். உருவமே இல்லாத அவர் உருவெடுத்து தன்னுடனே விளையாடுகிறார். அதை உனக்காகவே உன் மூலமே உன்னிலிருந்தே செய்கிறார். காளியே கிருஷ்ணர், கிருஷ்ணரே துர்கை, கிருஷ்ணரே நாராயணர், நாராயணரே லக்ஷ்மி, கிருஷ்ணரே சிவனும் ஆவார். அவர் ஒருவரே பல முகத்திரைகளை அணிந்தவர். காளியோ உக்ரமாக தெரிகிறார், கிருஷ்ணரோ சாந்தமாக தெரிகிறார். உண்மையிலேயே அவர்களும் ஒருவர்தானா? ஆம் குழந்தாய், ஒன்று கத்தி, இன்னொன்று புல்லாங்குழல். ஆனால் இரண்டுமே அவர் கைகளில் தானே இருக்கிறது. காளியின் நடனம் அறியாமையை அழிக்கிறது, கண்ணனின் புல்லாங்குழல் அன்பினை உயிர்த்தெழ செய்கிறது. வேற்றுமை உன் கண்களில் தான் இருக்கிறது மகளே, உன் பார்வையில்தான் உள்ளது, செயல் புரிபவனிடம் இல்லை. நீ அனைத்தையும் கடந்து நோக்குவாயேயானால் சில நேரங்களில் அவன் ஒளிர்வதை காணலாம், சில நேரங்களில் ஜுவாலையாய் எரிவதை காணலாம். ஆனால் கிருஷ்ணரை வழிபட்டால் காளி ஏற்றுக்கொள்வாளா? இல்லையெனில் நான் உருவங்களுக்கிடையே தேர்ந்தெடுக்க வேண்டுமா அம்மா? நீ ஒன்றை விரும்பினாலே அனைத்தையும் விரும்புவதாகவே அர்த்தம் குழந்தாய். நீ கிருஷ்ணருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுதே காளிக்கும் தலைவணங்கியவளாகிறாய். காளிக்காக உருகி பாடும்போது உன்னுள் இருக்கும் கிருஷ்ணர் சிரித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் வேறு வேறு உருவத்தின் மூலம் தன் பால் ஈர்க்கிறான். அவை அனைத்தும் ஒரே மூலாதாரத்தையே நோக்கி செல்கிறது. நீ எதையும் தெரிவு செய்யாதே, அன்பொன்றையே செய். வடிவம் உன்னுடைய வாசல், ஆனால் வடிவம் இல்லாததே உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் மகளே. அப்படியானால் அம்மா, நான் கடவுளை எவ்வாறு காண வேண்டும்? உருவம் உள்ளவராகவா அல்லது உருவம் இல்லாதவராகவா? ஆணாகவா பெண்ணாகவா? மகளே, உன்னுடைய உள்ளம் எவ்வாறு உணர்கிறதோ அவ்வாறே பார். ஆனால் அதனுள் கட்டுண்டு விடாதே. முதலில் உணர்வதற்கு உனக்கு ஒரு உருவம் தேவை, கிருஷ்ணனாகவோ காளியாகவோ துர்கையாகவோ. ஆனால் உன் அன்பு ஆழ்ந்து செல்லும் பொழுது வெளித்தோற்றம் மறைந்து எவ்வித வடிவமும் இன்றி எவ்வித முடிவுமின்றி அவர் எங்கும் நீக்கமறை நிறைந்திருப்பதை உணர்வாய். அவரை நீ சிவனாகவோ சக்தியாகவோ அம்மையாகவோ அப்பனாகவோ எவ்வாறு அழைத்தாலும் அவரே அனைத்துமாய் விடையளிக்கிறார். நீ எவ்வாறு அவரை காண்கிறாயோ அது உன்னுடைய பிரதிபலிப்பே அன்றி வேறு இல்லை மகளே. நீயே அதுவாகிறாய், எல்லாமே அதுவாகிறது. அது வேறு ஒன்றும் இல்லாது பரம்பொருளேதான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.
कुंज बन में रास रचो बनवार श्याम। अधर बांसुरी बाजे बावरी होठ पर राधिका नाम। शीश राजे मोर मुकुट शोभे गलमाला। धुन मधुर से मन लुभावे ब्रज में नंद के लाला। गहन कुसुम कुंज माझे मृदुल मधुर बंशी बाजे। बिसरी त्रास लोक लाजे सजनिया वो आवलो। गहन कुसुम कुंज माझे से सोवत चहु दिसि एक राधिका जागे। मंदवत गति चलत मधुमति लोक लाज को त्यागे। सकल फूल बन गंध मोदित गगन चंद्रमा राजे। विहंग गावे कदम छाए मधुर बांसुरी बाजे। ढाले कुसुम सुरभ भार ढाले बिहग सुरबसार। ढाले इंदु अमृत धार बिमल रजत भाति रे। मंद मंद भृंग गुंजे अयुत कुसुम कुंजे कुंजे। मंद मंद भृंग गुंजे अयुत कुसुम कुंजे कुंजे। फुटल सजनी पुंजे पुंजे फुटल सजनी पुंजे पुंजे। बकुल यूथी जाति रे। गहन कुसुम कुंज माझे मृदुल मधुर बंशी बाजे। बिसरी त्रास लोक लाजे सजनिया वो आवलो। गहन कुसुम कुंज माझे देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना। यालालूम यालाले यालाले यालालूम यालाले यालाले। देरे ना ता ना 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 ता देरे ना। यालालूम ना देरे देरे ता देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना देरे ना। ना दिर दिर तुम दिर दिर ताना देरे ना। ना दिर दिर तुम दिर दिर ताना देरे ना। ताना ताना देरे ना। दिर 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 ता दरे दानी ता देरे ना। ताना देरे ना दीम देरे ना दीम ताना दिर 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 ता दरे दानी। ता किड़ तक तुम किड़ तक दिर तक ता धाती ना किड़ ना तिर किड़ तक कान किड़ ना तिर किड़ धाती दा कान ता दा। यालालूम ना देरे देरे ता देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना। यालालूम यालाले यालाले। देरे ना ता ना 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 ता देरे ना। यालालूम ना देरे देरे ता देरे ना देरे ना ना देरे देरे ता देरे ना देरे ता देरे ना देरे ता देरे ना।
शशाद्भक्त्या सदम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि दिशो जहि हिमाचल सुतानाथ संस्तुते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो जहि इंद्राणीपति सद्भाव पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि दिशो जहि देवी भक्तजनोत्तम दत्तानन्ददयम्बिकै रूपं देहि जयं देहि यशो देहि दिशो जहि।